ஹாய், திஸ் இஸ் லக்ஷ்மி நாராயணன் சுந்தரத்தால் ஏமாந்தாமல் பேசுகிறேன். இந்த வீடியோ எதுக்குன்னா, ஐஎஃப்எஸ்னால் என்ன, இதனால் இவனுங்க எப்படி ஏமாத்தினார், இருந்தால் எந்த மாதிரி ஒரு அதிபுத்திசாலி, இவரோட நல்ல குணங்கள் என்னென்ன, இவரோட நாதாரித்தனம் என்னென்ன எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான். ஏன்னா நானும் ஐஎஃப்எஸில் மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கேன். நாங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்குற பழக்கம் கிடையாது. எங்கள் பரம்பரைக்கு நாங்களும் நல்லா தான் இருந்தோம். நாங்கள் நாசமாக போனது எப்படி இவரால் அப்படின்றதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். எனக்கு அந்த 2 வருஷத்தில் நான் இருந்த மன கஷ்டம், மன கவலைகளில் எதுவும் பேசவும் முடியல, எதுவுமே பண்ண முடியல. சரி, இந்த 2 வருஷம் கழித்து தான் சரி நம்ம ஏமாந்துட்டோம் அப்படின்னு ஒரு ஏற்றுக்கிற பக்குவத்துக்கே நான் வந்திருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் நான் பைத்தியக்காரனாக தான் சுற்றிட்டு இருந்தேன். சரி, லக்ஷ்மி நாராயணன் தயவு செஞ்சு இதில் நிறைய கெட்ட வார்த்தைகள் வரும், பிடிக்கலன்னா தயவு செஞ்சு பார்க்க தேவையில்லை. இது இதனால் ஒரு பெரிய பாப்புலர் ஆகணும் அந்த எண்ணம்லாம் கிடையாது. நான் ஏமாந்துட்டேன், இவர் எப்படி ஏமாற்றிருக்காரு அப்படின்றத நான் எனக்கு தெரிஞ்ச அளவில், மற்றவங்களோட எனக்கு சில விஷயங்கள் நிறைய தெரியும்னு நான் நினைக்கிறேன். அதை தெளிவுபடுத்திடலாம் 4 பேருக்கு சொல்லி அப்படின்றதுக்காக தான். பேசிக்காக லக்ஷ்மி நாராயணன் இங்கே வள்ளலாரில் தான் இருந்தார். அந்த ஆள் 12வது கூட பாஸ் பண்ணல, அது வச்சு தான் பாஸ் பண்ணார். அப்பயே தெரியுது இவர் ஒரு தற்குறி, முட்டா பையன். எந்த ஒரு முட்டா பையனும் இந்த அளவுக்கு எவனும் படிக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு முட்டா பையன் தான். ஆனால் அப்போத்துலேயே ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்துருக்கான். சரி, அதை விடுவோம். பிபிஏ ஆதிபராசக்தி காலேஜில் படிச்சுட்டு அங்கேயே இந்த மாதிரி ஏதோ பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு ஏதோ ஒரு இது இருந்தாலும் படித்ததை விட எப்படிலாம் ஏமாற்றலாம் அப்படின்னு பல 100 பக்கம் கொண்ட நோட்டை போட்டு எழுதியிருக்காரு. அது எப்படி நான் ஒவ்வொன்றா சொல்கிறேன் கேளுங்க. இந்த ஆள் பிறந்தது அந்த 334ன்ற வீட்டில் தான் பிறந்தார். அந்த வீட்டில் இருந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ஆள் இந்த ட்ரேடிங் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன்னு பல வீடு மாற்றினார். அப்பையும் எந்த ஒரு இடத்துலையும் இவருடைய அட்ரஸையும் இவருடைய ஃபோட்டோவையும் எங்கேயுமே இவர் வெளி காட்டிக்கவே இல்லை. எந்த ஒரு இடத்துலையும் இவர் ஒரு மறைமுகமாகவே வாழ்ந்துட்டு, ஆனால் காசை மட்டும் ஒரு 10-15 பேரை வச்சு கலெக்ட் பண்ணுற ஒரு வேலையை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. இவன் பொண்டாட்டி அது கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே சைதாப்பேட்டிலேருந்து வீடு காலி பண்ணி கல்யாணம் பண்ணி வந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமா அவளும் சரி எந்த ஒரு இடத்துலையும் அவளுடைய அட்ரஸ் ப்ரூஃபையும் ஃபோட்டோவையும் எந்த ஒரு சோஷியல் மீடியாலையும் எதுவும் கொடுத்தது கிடையாது. ஏன்னா இந்த தெவடியா பையன் அப்பயே பிளான் பண்ணிட்டான். ஊரில் இருக்கிறவனெல்லாம் ஓத்துட்டு ஏமாற்றிட்டு போகணும் அப்படின்னு தெவடியா பையன் பிளான் பண்ணதால தான் இவனுடைய ஃபோட்டோவும் சரி, இவன் பொண்டாட்டி தெவடியா ஃபோட்டோவும் சரி, இவன் குழந்தைய ஃபோட்டோவும் சரி, இவங்க அப்பா அம்மா நார்லாகுதி பசங்க ஃபோட்டோவும் சரி எந்த ஒரு இடத்துலையும் கிடைக்காது. ஏன்னா தெவடியா பையன் ப்ரீ பிளானாக இதை பண்ண ஆரம்பிச்சிட்டான். ப்ரீ பிளானாக பண்ண தெவடியா பையன் இவனுக்கு கீழே 4 பேரை சேர்த்தான், 4 பேருக்கு கீழே 40 பேரை சேர்த்தான். இந்த மாதிரி எக்ஸ்பெண்ட் பண்ணே போனான். ஆனால் இவனுக்கு கீழே 4 பேர் ஃபஸ்ட்டு இருந்தாங்க பாரு. அவனுக்கு என்ன தெரியுமா எப்படி பண்ணானுங்க தெரியுமா? நமக்கு மேலே இருக்கிற இந்த லக்ஷ்மி நாராயணன் தெவடியா பையன் ரொம்ப நல்லவன், ட்ரேடிங்கில் பெரிய பூலு, ட்ரேடிங்கில் இவங்க வச்சதான் சட்டம் அப்படின்னு ஜால்ரா ஜங்குன்னு அடிக்கவே, அதுக்கு கீழே இந்த 40 தெவடியா பசங்க என்ன பண்ணானுங்க, அவனுங்களாம் ஜங்குன்னு அடித்தானுங்க. 40 கீழே இருக்கிறவங்க 400 ஆச்சு, எல்லாரும் அடின்னு அடிச்சானுங்க. ஆனால் அவங்க இதில் மூளையாக இந்த செயல்பட்டது இந்த தெவடியா பையன் லக்ஷ்மி நாராயணன் தான். நல்லா இதோட ஸ்கேமோட வேல்யூ உண்மையிலே 22,000 கோடி தான். இது சும்மா இந்த ஸ்கேம் எப்படிலாம் அவனுங்க வேல்யூ குறைச்சானுங்கன்றது நான் பின்னாடி சொல்லிடுறேன். இவங்க படிக்காத தற்குறி 12வது அரியர் வச்சு எழுதினவன். பிபிஏ ஆதிபராசத்தில் படித்தவன். இவன் பொண்டாட்டி ஒரு தற்குறி தெவடியா, அவங்க அப்பா சேகரம் நாதாகுதி பிள்ளை. அவன் பொண்டாட்டிக்கு தம்பியாக ஒரு தெவடியா பிள்ளை கணேசன் நினைக்கிறான். ஆட்டோ டீம் சுற்றி இந்த நாதாகுதி பிள்ளை. இப்படி சுற்றி இந்த தெவடியா பசங்க, இந்த தெவடியா பசங்களாம் ஏமாத்து கூதி இந்த இவங்கெல்லாம் லக்ஷ்மி நாராயணன் ஃப்ராடு வேலை செய்கிறதுல அப்படியே எக்ஸ்போர்ட் தெவடியா பையன் மாதிரி யோசிச்சுக்கிறான். காசெல்லாம் வாங்கியிருக்கான். வாங்கும்போது சிலருக்கு மட்டும் இவன் பாண்டு கொடுத்துருக்கான். பாண்டு இப்போ இந்த இடத்துல நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்கள். சிலருக்கு இவன் தெவடியா பையன் பாண்டு செக்கில் சைன் பண்ணும்போது வேற ஒரு சைனு, ஆனால் பேங்க்கில் சைன் பண்ணும்போது வேற ஒரு சைனு. இதுக்கான ப்ரூஃப் என்கிட்ட இருக்குது, எவிடன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. தெவடியா பையன் என்ன பண்ணியிருக்கான், மற்றவங்களுக்கு கிளைண்ட்டு கொடுக்கும்போது ஒரு சைனும், இவனுடைய பேங்க் டிரான்சாக்ஷனுக்கு ஒரு சைனும் அப்பயே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். அதே மாதிரி இவனுடைய அட்ரஸ் எங்கேயுமே ரிவீல் பண்ணாமல் ஆரம்பத்தில் அவங்க அப்பா வாங்கின சொந்தம் தெவடியா பையன், அந்த சொந்தம் பக்தவாச்சல சொந்தம் நாதாகுதி எல்லாம் அந்த தெவடியா பசங்க அந்த வீட்டு அட்ரஸே கணக்கு காட்டி இவனுங்க வாழ்ந்துட்டுருக்கான். வாங்கி என்ன பண்ணான், வாங்குற துட்டெல்லாம் வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணியிருக்கான். அது எந்த தெவடியா பையன் மூலிமா பண்ணான்னு தெரியல.
அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை ஆனவுடனே நான் எப்படி எனக்கு மற்றவங்கள விட சில விஷயங்கள் எக்ஸ்ட்ரா தெரியும் அப்படின்றதுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இந்த பிரச்சனையெல்லாம் ஆனவுடனே இந்த தேவடியாளுக்கு பிறந்த தேவடியா பையன் என்ன பண்ணால், நான் வந்து நல்லவன், என் பொண்டாட்டி பத்தினி, அவள் கூதியில் எவன் போலும் விடாத பத்தினி, நல்ல தேவடியா, நல்ல கூதி, நாங்கள் வந்து உண்மையிலே நல்லவங்க, நான் பூலு அப்படின்னு என்கிட்ட சொன்னான். சரி இவன் இவன் நம்மக்கிட்ட சொல்கிறானே, சரி உண்மையிலேயே நல்லவன் தான் போல இருக்குது இந்த நாதா குதிப்பில் அப்படின்னு நினச்சிட்டு இவன் சொல்கிற மாதிரியே சரி கோர்ட்டுக்கு போனோம். என் தேவடியா பசங்க விட்டு ஓட்டானுங்க. தேவடியா பசங்க கோர்ட்டுக்கு வக்காலத்து ஃபைல் பண்ணு. சரி ஏதோ உண்மையிலேயே உண்மை புல்த்தி போல இருக்குது. கோர்ட்டுக்கு ஒரு நல்லவனுக்காக முன்னாடி தோல் கொடுக்கலாமேன்னு போய் கோர்ட்லலாம் போய் நின்று வக்காலத்து ஃபைல் பண்ண ஆரம்பித்தோம். வக்காலத்து ஃபைல் பண்ணும் போதே கோர்ட்டில் சில எவிடன்ஸு, அட்வொகேட் சில எவிடன்ஸ்லாம் கேட்கும் போது இந்த தேவடியா பசங்க கொடுக்கவே இல்லை. முன்னுக்கு பின்னா ஏமாத்தினு தான் இந்த தேவடியா பையன் லக்ஷ்மி நாராயணன். அதுக்கப்புறம் இங்கே போனவங்க இன்னொருத்தன் அந்த யார் ஒரு ஒன்றுத்துக்கும் உதவாதவன் அவன், அது எந்த ஒருத்தன் அவன் பேரை தூக்கியதில் போட்டு அவன் வாழ்க்கை வேறு நாசமாக்கிட்டானுங்க. அவங்க அப்பா ஏதோ ஆட்டோ ஓட்டி பொழைச்சின்னு இருந்தவன் அவனுக்கு குடும்பத்தையும் நாசமாக்கிட்டான் இந்த தேவடியா பையன் லக்ஷ்மி நாராயணன். சரி விடுங்க, அவன் பேர்லாம் இருக்குது. இவனுக்கு கோர்ட்டுக்கு போகணும். சரி இவன் தான் சொன்னான், அதாவது முன்னாடி இந்த பல லட்சம் கோடி என் அக்கௌண்ட்டில் இருக்குது, நான் ட்ரேட் பண்ணி ஊம்பிடுவேன் அப்படின்ட்டு. சரி உங்களால் முடிஞ்ச காசு எடுத்துன்னு வாங்க, இப்போ திருப்பி நான் ஊரில் இருக்கிறவந்தெல்லாம் ஊம்பி நான் வந்து உங்களுக்கு ஊம்பாத ஊம்பின்னு பெரிய பட்டம் எடுத்து உங்களுக்கு நான் காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி என்ன பண்ணோம், நம்மளை நம்பி வந்தவ, நம்மளை பெற்றவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் எல்லாருக்கும் 2வது டைம் காசு வாங்கணும். நாங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கோம்பா, இது வரைக்கும் எந்த கெட்டதும் பண்ணல, முடிஞ்ச காசு எடுத்துன்னு வாங்க, இப்போ திருப்பி நான் ஊரில் இருக்கிறவந்தெல்லாம் ஊம்பி நான் வந்து உங்களுக்கு ஊம்பாத ஊம்பின்னு பெரிய பட்டம் எடுத்து உங்களுக்கு நான் காப்பாற்றி விட்டுறேன் அப்படின்னு சொன்னான். சரி என்ன பண்ணோம், நம்மளை நம்பி வந்தவ, நம்மளை பெற்றவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க, உறவினர்கள் எல்லாருக்கும் 2வது டைம் காசு வாங்கணும். நாங்கள் நல்லது தான் பண்ணியிருக்கோம்பா, இது வரைக்கும் எந்த கெட்டதும் பண்ணல, தயவு செஞ்சு கொடுங்க, நாங்கள் மீட்டு கொடுத்துருந்தோன்னு 2வது டைம் இந்த தேவடியா பையனை நம்பி காசு கொடுத்தோம். ஃபஸ்ட் டைமு கொடுத்ததே பெரிய முட்டாள்தனமான ஒரு செயல். நாங்கள் என்ன பண்ணோம், இவனை தான் கடவுளாக பார்த்துட்டுமே. கடவுள் என்னைக்குன்னா பொய் சொல்லுவாதா, பொய் சொல்ல மாட்டாரு. சரி இந்த தேவடியா பையன் பொய் சொல்ல மாட்டான், 2வது டைம் காசை கொடுத்தா நக்கி எடுத்துட்டான். அங்கேயே லாஸு. அப்போ தான் என்ன பண்ண, ஸ்டேட்மெண்ட்டும் அமிச்சான். அது இதுன்னு எதுதான் ஸ்டேட்மெண்ட்டும் அமிச்சான். கடைசியாக தான் தெரிஞ்சுது. அப்போ தான் இந்த ஒரு ஐடி ஃபைல் பண்ணி ஒரு இது வந்தது. அதுக்கப்புறம் எங்களுடைய அந்த தேவடியா பையன் பேச்சுவார்த்தை துண்டிச்சுட்டு எங்களெல்லாம் பிளாக் பண்ணி விட்டு போயிட்டான். அப்போ தான் நானும் ஒரு லீடர் மாதிரி இருந்ததால், லீடர்ன்றத விட நான் நிறைய பேர்கிட்ட காசு வாங்கி போடலை. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்கிட்ட கொஞ்சம் பேர் போட்டேன். என்னுடைய சொத்தையே நிறைய நான் இழந்துட்டேன். எங்கள் அப்பா சம்பாதிச்சு, எங்கள் தாத்தா சம்பாதிச்ச சொத்தெல்லாம் இழந்துட்டேன். நான் வந்து மென்டலி கொஞ்சம் பைத்தியக்கார மாதிரி இருந்தாலும் நான் ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டலில் உட்காந்து ஏதோ ட்ரீட்மெண்ட் எடுத்துன்னு என் வாழ்க்கையை வயிற்று பொழப்ப தள்ளினேன். அவ்வளோதான், சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான், என் வயிற்று பொழப்ப தள்ளினேன் தேவடியா பையன் நம்பி. ஸோ இந்த தேவடியா பையன் 12வது ஃபெயிலு, பிபிஏ இவனுக்கும் ட்ரேடிங்க்கும் ஒரே ஒரு இன்ச்சு கூட சம்மந்தம் கிடையாது. இவன் ஒரு நல்ல தாய்விலே கிடையாது. இவன் ஒரு தேவடியா, அவனை பெற்றதுங்க எல்லாரும் இல்லைப்பா நான் தப்பு பண்ணுறேன். கூட இருக்கவன் என்ன சொன்னான், தப்புடா, இது சின்ன தப்பு பெரியது. எல்லாரும் கூட பிறந்ததுங்களும் இது அப்பா அம்மா பொண்டாட்டி எல்லாமே தேவடியா வேலை தான் செய்கிறானுங்க. தேவடியா வேலை செஞ்சது தான் ஏமாற்றிட்டு போகணுன்ற ஒரே ஒரு நோக்கத்தில் தான் துட்டையும் எத்தனை இவனும் ஓட்டான். உண்மை வீடியோ வேலை விடுவான். ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லவன், தேவடியா புள்ளியே 2.5 வருஷம் ஆகுது. 0.5% பிரச்சனை ஏதாவது ஒழிச்சிக்கிறியா? இல்லை. கிட்டத்தட்ட 2வது வாட்டி எனக்கு தெரிஞ்சு 160 அக்கௌண்ட் வாங்கி லாஸ் பண்ணிக்கிறான். 160 ட்ரேடிங் அக்கௌண்ட். இதெல்லாம் நான் கடவுள் மேலே சத்தியம். நான் சொல்கிறது பொய்யா இருந்தால் எனக்கு எதனா ஆகட்டும், பிரச்சனையே கிடையாது. இல்லை நான் சொல்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு உண்மையாச்சுன்னா லக்ஷ்மி நாராயணன் பொண்டாட்டி நாளைக்கே செத்து போயிடணும். அவன் பொண்ணு சாவலாம் கூடாது. ப்ராஸ்டியூட் வேலை பண்ணி தான் வாழணும். இவங்க அவள் ப்ராஸ்டியூட் பண்ணி வாங்குற துட்டில் தான் இவன் சாப்பிட்ணும். அந்த அளவுக்கு கேடு கட்டு போனோம் தேவடியா பையன். ஒருத்தனை ஏமாற்றதான் தெரிஞ்சே ஏமாற்றிருக்கான் பாரு. அதுவும் எத்தனை பேர் செத்துருக்கான்றது இன்னும் சத்தியமாக யாருக்கும் கணக்கே தெரியாது. ஏன்னா எவ்வளோ ஏமாத்தினானே கணக்கு ஒன்றும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. எத்தனை பேர் செத்தான்றது எங்கே கணக்கு பண்ணுறது? இந்த மாதிரி ஒரு தேவடியா பையனை இன்னும் எப்படி நம்ம இது பண்ணுறதுன்னு தெரியல. இந்த வீடியோ நான் போட்டதுக்கு இப்பயும் அவன் சில பேர்கிட்ட நான் வந்து ரொம்ப நல்லவன், நான் வந்து ட்ரேடிங்கில் புளுத்தி, நான் வந்து வெண்ணெய் வெளுத்தி, இவன் ஒரு முட்டாளிவன், இவன் ஒரு தற்குதி
மோசமான ஏமாற்றணுன்னே மொத்த உங்கள் அப்பன் சொந்தம் மேட்ரு பண்ணும்போதே நினச்சினே பெற்றுருவான் பொழுது தான் பையன் வந்து நல்ல ஊரே ஏமாத்துற ஒரு தேவடியா பையனாக வரணும் அப்படின்னு நினச்சிக்கினே ஓத்துருப்பான் பொழுது. அது அப்படி பிறந்த தேவடியா பையன் தான் இவ்வளோ கேவலமாக ஏமாற்ற முடியும் மக்களை. ஒத்த 2 பேரை ஏமாத்தனா தேவடியா பையன் லக்ஷ்மி நாராயணா ஒத்த 2 பேரோட ஏமாற்றிக்கிற சத்தியமாக சொல்கிறேன். நீ உன் பொண்டாட்டியும் பொண்ணுலையும் கடவுள் மேலே ஆணி நல்லா இருப்பீங்கன்னு மட்டும் நினைக்காதீங்க. அதே மாதிரி இந்த காண்டு பையன் என்ன பண்ணான், ஊரை விட்டு ஓட்டான் இல்லையா. ஊரை விட்டு ஓட்ட பண்ணி அவன் இந்த ஃபஸ்ட்டு துபாய்க்கு போனான். ஃபஸ்ட்டு துபாயில் இருந்தான், இப்போ லண்டனில் இருக்கிறான் தேவடியா பையன். துபாயிலேருந்து இவன் லண்டன் போகிறதுக்கு ஒரு கால அவகாசம் அந்த தேவடியா பையனுக்கு தேவைப்பட்டது. ஸோ அதுக்காக என்ன பண்ணால், அங்கே உக்காந்துன்னு நான் உங்களுடைய காசெல்லாம் திருப்பி கொடுத்துடுவேன் அப்படின்னு அவனுடைய டைமை கொஞ்சம் நல்லா இது பண்ணி கேஸ் கொடுக்காதீங்க லவட. அன்றைக்கே கேஸ் எல்லாம் குத்துந்தோன்னு வைங்களேன். இப்போ துபாயிலே இவனுங்க மொத்த சூத்த வச்சு இழுத்துன்னு வந்துட்டுருப்பாங்க. துபாயில் இருந்துக்கின்னு துபாயில் ஒரு இன்வெஸ்டராக இருந்துக்கின்னு அங்கேருந்து யூகேக்கு இன்வெஸ்டராக நிறைய துட்டு எடுத்துன்னு போய் கொட்டி இன்வெஸ்டர் வீசாவில் லண்டனில் இருக்கிறான். லண்டனுக்கு போயிட்ட பிறகு அவள் தான் ஜாலியாக ஜில்பாமான்னு வாழ்ந்துருக்கிறான். இவன் அந்த வீடியோ விட்டதுக்கெலாம் என்ன ரீசன்னா, மக்கள் கேஸ் கொடுக்காமல் இருந்தால் இவனுக்கு துபாய்க்கு வரைக்கும் ஸ்பெஷல் போகாது இல்லையா. அதனால் அந்தளவுக்கு அதனால் வீடியோ விட்டுக்கலாம். இங்கே இருக்கிறேன் அங்கே இந்த மாதிரி நான் உங்களை காப்பாற்றிடுவேன், உங்களை அது பண்ணுறேன் இது பண்ணுறேன்ட்டு. மொத்தத்தில் நான் இப்போ இந்த வீடியோ பார்த்துக்கு தயவு செஞ்சு யாரால் முடியுமோ தயவு செஞ்சு கேஸ் கொடுங்க. ஏன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என்கிட்டே பாண்டு செக் கிடையாது. ஏன்னா என் தேவடியா பையன்கிட்ட காசு கொடுக்கும்போது என் தேவடியா பையன் நல்ல கடவுள் பூல் இவர் கடவுளின் அவதார பிள்ளை தேவடியா பிள்ளை இவன் அப்படி இவன் நம்மளை காப்பாற்றிடுவான்ட்டு மொத்தம் எதுவும் வாங்காமல் அப்படி தான் கொடுத்து பாதி பேர் கொடுத்துருப்பானுங்க. அது மாதிரிலாம் ஆச்சு. இது மாதிரி தான் கொடுத்தோம். நம்ம மேலே இந்த தேவடியா பசங்களையும் நம்பி அந்த தேவடியா பிள்ளை சில தேவடியா பிள்ளைங்களை நம்பி எல்லாம் ஒருத்தனை திருக்கலாம். அதனால் இப்போ அவன் கேஸ் ஏதோ கேஸ் கொடுக்குறவங்க கொடுங்க, வேறு எதுவும் இதுவும் இல்லை. தயவுசெய்து கேஸ் கொடுத்தா தான் இது ஏதாவது கவர்மெண்ட் ஏதாவது மூவ் பண்ணும். நல்லது நடக்குமா நடக்காதான்னு தெரியாது. நம்ம போகிற பக்கம் போவோம் என்ன நடக்குதுன்றது. இன்றைக்கில்னா கூட என்றைக்கோ ஒரு நாள் நம்ம செத்தா வாய்க்கட்சி போகிறதுக்காவது கவர்மெண்ட் வந்து எதனா போட்டுமே இந்த தேவடியா பையனால் ஏமாந்தவன்ட்டு. ஆனால் லக்ஷ்மி நாராயணன் நம்ம தான் தற்கூரி. ஆனால் ஏமாத்துறதுல இவனுங்களை ஒரு கூட்டு சரியாக இவனுக்கு எப்படி ஏமாற்றணும் அப்படின்னு இவனுங்க ஆரம்பத்துலேருந்து ஒரு பிளானோடு தான் வந்திருக்கான். இவன் சத்தியமாக இந்த இவன் ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஏமாற்றணும் தான் ஆரம்பத்துலேருந்தே வச்சுருந்துருக்கான். அதனால தான் அழகாக பக்காவாக ஏமாற்றிட்டு போய்க்கிறான். ஃபஸ்ட்டு இவன் ட்ரேடிங்க்கு தகுதி இல்லாத தேவடியா பையன். இவன் ஓடி போனவுடனே எப்படிலாம் கேஸை கம்மி பண்ணுறது அப்படின்றதுக்கு நான் வந்து நல்லவன், நான் வந்து நல்ல ஊம்பி, நான் ஊம்புறதெல்லாம் நல்ல புழு அப்படின்னு மக்களை நம்ப வச்சு கேஸ் கொடுக்குறத குறைச்சான். அதுக்கப்புறம் இவன் ஊரை விட்டு நாட்டை விட்டு ஓடி போட்டான். இவங்க நீங்கள் நினச்சி ஆரம்பத்துலேருந்தே இவன் ஸ்கெட்சு போட்டு ஏமாற்றிருக்கான். அந்த ஒரு நம்பிக்கை அப்படின்ற ஒரு பாதியை யூஸ் பண்ணி இவன் ஏமாற்றிட்டான். ஸோ எப்படியா பிள்ளை என்ன பண்ணுறது எனக்கு தெரில. மாடு அது கற்றுது. இப்போ அடுத்த வேலை என்னன்றதை பார்க்கணும் நானும். இதோட நிறுத்தலை. ஏன்னா எனக்கு எப்படி இது கோதியாக பேசுறதுன்னு தெரியல. அதனால என் மனசில் வந்து பேசிட்டேன். நான் ஒரு நாள் நல்ல பேப்பரில் தெளிவாக இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட பிறந்த நாலாக்குதி பிள்ளைங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் பக்காவாக எழுதி டீட்டெயிலோட இந்த எடிட்லாம் நமக்கு வராது. இப்போ தான் இதே கற்றுனுக்கிறேன். எடிட்லாம் பண்ணி அழகாக நான் போட்டு விட்டுறேன். தேவடியா பிள்ளை லக்ஷ்மி நாராயணா சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 6 மாதம் தேவடியா பிள்ளை என்ன பண்ணுறது எனக்கு தெரில. மாடு அது கற்றுது. இப்போ அடுத்த வேலை என்னன்றதை பார்க்கணும் நானும். இதோட நிறுத்தலை. ஏன்னா எனக்கு எப்படி இது கோதியாக பேசுறதுன்னு தெரியல. அதனால என் மனசில் வந்து பேசிட்டேன். நான் ஒரு நாள் நல்ல பேப்பரில் தெளிவாக இந்த லக்ஷ்மி நாராயணன் கூட பிறந்த நாலாக்குதி பிள்ளைங்க இதெல்லாம் எப்படி நடந்துச்சு அப்படின்றத நான் பக்காவாக எழுதி டீட்டெயிலோட இந்த எடிட்லாம் நமக்கு வராது. இப்போ தான் இதே கற்றுனுக்கிறேன். எடிட்லாம் பண்ணி அழகாக நான் போட்டு விட்டுறேன். தேவடியா பிள்ளை லக்ஷ்மி நாராயணா சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் 6 மாதத்தில் நீ உன் பொண்டாட்டியும் பொண்ணையும் ப்ராஸ்டியூட் வேலைக்கு அனுப்பி அவங்க அப்பா அம்மா தேவை எங்கன்னா பூலம் வேலைக்கு அனுப்பி அதில் துட்டில் தான் நீ உட்காந்து சாப்பிடணும். நீ எதுக்குமே லாக்கி இல்லாத தற்கொலை தேவடியா பாயிண்டா நீ. ஆனால் ஏமாத்துறதுல புத்திசாலிடா நீ. இத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துக்கிற பாரு. நல்லா இதோட தேவடியா பிள்ளைய நீ கடவுள் மேலே கடவுள்னு ஒருத்தர் இருந்தாருன்னா எல்லாத்துக்கும் நல்ல பாடம் புகட்டும். அப்போ தான் தெரியும் ஆனால் இவன் வந்து பக்கா ஃப்ராடு. ஏன்னா இவனுக்காக நாங்கள் வந்து ஹைகோர்ட்டில் இது பண்ணியிருக்கோம்,
இந்த மொத்த பேர் என்னது எல்லாம் மறந்து போச்சு. இந்த 2 வருஷத்தில் கொஞ்சம் பைத்தியம் இருந்தாலும் எல்லாமே மறந்து போச்சு. அந்த சப்தரிஷி தத்துன்னு ஒரு தேவடியா புள்ள வந்துச்சு. அங்கே அந்த கூதியானுக்கு வர வச்சோம். அதுக்கப்புறம் 4-5 அட்வொகேட் தேவடியா பசங்களாம் வந்தானுங்க. பிரதீம்னா சின்ஹானா அவனுங்களாம் வந்தவனுங்களாம் மற்ற வேலைக்கு காசுக்கு வேலை செய்ய வந்தானே அவனுங்க கரெக்டாகவே கேள்வி கேட்டானுங்க. தேவடியா பையன்கிட்ட கொடுக்கறதுக்கு கரெக்டான எவிடன்ஸே கிடையாது. சுப்பிரமணி எப்போனா இல்லை ஏதோ ஒரு சுப்பிரமணியன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு ஃபீமேல் அட்வொகேட்டு அதுதான் வக்காலத்து ஃபைல் பண்ணிச்சு. அதுக்கப்புறம் சப்தரிஷி தத்துன்னு ஒருத்தான், புத்துன்னு வந்தான். மற்ற அவனுங்க வந்தவனுங்களாம் நல்லா வந்தான். இவன் தான் அவனுங்களை வச்சு இந்த கேஸை கொஞ்சம் ட்ராக் பண்ணால் கம்ப்ளைண்ட்ஸ் குறையும்ல. கம்ப்ளைண்ட்ஸ் குறைஞ்சவுடனே இவங்க ஈஸியாக ஓடிடலாம். அதனால தான் அட்வொகேட்டே அவன் மூவ் பண்ணதுக்கு மெயின் ரீசனே அதுதான். கொஞ்சம் கொஞ்சமாக கம்ப்ளைண்ட் குறைஞ்சா பண்ணிக்கலாம் அப்படின்னு இவங்க எல்லாமே பக்கா ப்ரீ பிளான்டு, பக்காவாக இப்படி தான் கொலை பண்ணோம் அப்படின்னு பக்கா மோடு அந்த மாதிரி ஓட்டான். ஆனால் இவன் ஒன்றுத்துக்கும் ஒரு நல்ல புத்தியே இல்லாத விஷம் உடம்பு ஃபுல்லாக விஷம். அதான் சொல்கிறேனே இவங்க அப்பா அம்மா ஓக்கும் போதே தேவடியாக தான் போகணும்னு பெற்றுக்கிறாங்க. நன்றி.